ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ப்ளவுஸ் கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எந்தெந்த பொருள் தேவை, எந்தெந்த கிளாத்ல வந்து எந்தெந்த ஏரியால எந்தெந்த பார்ட் வெட்டலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா பின்பக்கம் வந்து எப்படி வெட்டலான்னு பார்த்தோம். இன்னைக்கு 3வது நாள் கிளாஸ்ல வந்து கை வந்து எப்படி கட் பண்ணலான்னு பார்க்க போறோம். கை ஸ்லீவ் வந்து கட் பண்றதுக்கு கிளாத்தை எந்த மாதிரி மடிச்சு போடணும், எப்படி மார்க் பண்ணிட்டு எப்படி வெட்டலாம், எப்படி முன்னாடி வந்து குழி எடுக்கலாம், ஆழம் எடுக்கலாம், எப்படிலாம் எடுத்தா வந்து ப்ளவுஸ்ல வந்து சுருக்கம் வராது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். பாருங்க, இதான் 1 மீட்டர் கிளாத்து. இந்த ஏரியால வந்து நம்ம பின்பக்கம் வெட்டணும். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஆப்போசிட் வந்து இந்த ஏரியால தான் வந்து நம்ம கை வெட்ட போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பின்பக்கம் வெட்டும்போது பார்த்துருப்போம். ப்ளவுஸ் பீஸ் வந்து 2ஆ மடிச்சிருக்கோம். அத வந்து இன்னொரு டைம் வந்துட்டு ஃபோல்டு பண்ண போறோம். இப்படி ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு 4 கிளாத் கிடைச்சுக்கும். 2 ஸ்லீவ்க்கு. நம்ம 4ஆ ஃபோல்ட் பண்ணிட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கங்க. அளவு ப்ளவுஸ்ல வந்து கை வந்து பின்பக்கம் வர மாரி வச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு சரியான அளவு கிடைக்கும். முன்பக்கம் வந்து ஆழம்லாம் எடுத்துருக்கனால உங்களுக்கு அளவு வந்து சரியா இருக்காது. ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி பின்பக்க கைய போட்டு பார்த்துட்டு, சைட்ல இந்த ஏரியால 1 1/2 இன்ச் வந்து கிளாத் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து தைக்கிறதுக்கு இடம் விடணும் இல்லையா? ஸோ, அதனால இந்த ஏரியால 1 1/2 இன்ச் இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த கிளாத்ல இருக்கு. அப்படி இல்லன்னா என்ன செய்யலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து வெறும் 1/2 இன்ச் தான் இருக்கு. நம்மளுக்கு 1 1/2 இன்ச் தேவை. ஒரு 1/2 இன்ச் தான் இருக்கு அப்படின்னா, இந்த பாருங்க, இதுதான் 1/2 இன்ச்சு. நம்ம ஆல்ரெடி பின்பக்கம் வெட்டும்போது 1 1/2 இன்ச், 2 இன்ச் வந்து கிளாத் விட்டுருப்போம். பாருங்க, 1/2 இன்ச் தான் இருந்துச்சு. அப்படியே நீங்க வெட்டிட்டீங்கன்னா, நம்ம வந்து 4 கிளாத் 4ஆ ஃபோல்டு பண்ணியிருக்கோம். 4 கிளாத்லயும் நீங்க எக்ஸ்ட்ராஸா ஒவ்வொரு இன்ச் வந்து ஜாயின் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி இல்லாம, நீங்க வந்து 2 பக்கம் மட்டும் ஜாயின் பண்ற மாதிரி மடிச்சு போட்டுக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ, அந்த அளவுக்கு ஒரு 2 கிளாத்த மட்டும் இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு 4 இன்ச் தேவை அப்படின்னு சொல்லிட்டா, ஒரே இடத்துல வந்துட்டு, அதாவது இந்த ஒரு பக்கம் மட்டும் 2 இன்ச் இருக்க மாரி வச்சுட்டு, இந்த மாரி உள்வாங்கி மடிச்சு போட்டுக்குங்க. உள்வாங்கி மடிச்சு போட்டுட்டு, நீங்க இந்த மாரி இங்க பாருங்க, தள்ளி போட்டு காட்டுறேன். இப்படி வச்சீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஏரியால 1 1/2 இன்ச் கிடைச்சுக்கும். நீங்க இந்த மேல இருக்க 2 கிளாத்ல மட்டும் ஜாயின் பண்ணா போதும். அதாவது உங்களுக்கு 1 இன்ச் தேவை அப்படின்னா, 2ஆ மடிச்சு போடும்போது 2, 2 இன்ச் வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தச்சு முடிச்சதுக்கப்புறம் சும்மா கொஞ்சம் ஏரியா மட்டும் உங்களுக்கு இந்த ஜாயின் தெரியும். இது 4 பக்கம் ஜாயின் பண்றதுக்கு இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நீங்க மடிச்சு போட்டு நீங்க ஸ்லீவ் வெட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்னைக்கு பேப்பர்ல வந்துட்டு நான் கட் பண்ணி காட்டுறேன். எப்படி ஃபோல்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் கிளாத்ல காமிச்சேன். இப்போ வந்து நம்ம பேப்பர்ல வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம். இந்த மாரி எடுத்து போட்டுக்கங்க. பின்பக்கம் வெட்டும்போது ராய் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ண மாரி, கைக்கு வந்து இந்த ஓரமா விட்டுறாங்க. இந்த ஓரமா ராய் வந்து ஸ்ட்ரெயிட் பண்றதுக்கு ஒரு லைன் போட்டுக்கங்க. அதுக்கப்புறமா மடிச்சடிக்கிறதுக்கு 1 இன்ச்ல ஒரு மார்க் பண்ணிக்கங்க. நம்ம வந்து பின்பக்கம் மடிக்கிறதுக்கு 1 1/2 இன்ச் எடுத்தோம்ல, கைக்கு வந்து 1 இன்ச் எடுத்தாலே போதும். நீங்க புதுசா கட் பண்றீங்க, 1 இன்ச் வந்து உங்களுக்கு சரியா வந்து வரலன்னா, இந்த மாரி டேப் வச்சுட்டு 1 இன்ச்ல குட்டி குட்டியா தள்ளி தள்ளி ஒரு டாட் வச்சுட்டு வந்துருங்க. இப்போ இந்த ஸ்கேல் வச்சுட்டு 3 டாட்டையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா 1 இன்ச் வந்து கிடைச்சுக்கும். அவ்வளோதான். இந்த மாரி லைன் போட்டுவிட்டு, நீங்க வந்து அளவு அளவு ப்ளவுஸ வந்து எடுத்து இந்த லைன்ல வச்சுட்டு மார்க் பண்ணிட வேண்டியதுதான். கரெக்ட்டா பின்பக்கம் கை எடுத்துட்டு, நீங்க வந்து பாருங்க, முன்பக்கம் வந்து ஆழம் எடுத்திருப்போம். அதனால வந்து சரிப்பட்டு வராது. நீங்க அந்த மாரி பின்பக்க கை எடுத்து லைன் மேலயே வச்சுக்கோங்க. லைன் மேல வச்சுட்டு அந்த கை சுற்றளவு இருக்கு இல்லைங்களா? அந்த ஏரியால வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி கையோட உயரம், தையல் இருக்கு பாருங்களேன், அந்த ஏரியால ஒரு மார்க் பண்ணிட்டு, அதுக்கு மேலேயே ஒரு 1/2 இன்ச்ல நம்ம தையலுக்காக விட வேண்டிய இடத்துக்கு மார்க் பண்ணிக்கிங்க. அதே மாரி இந்த அக்குள் பகுதியில வந்து தையல் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஏரியால ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அப்புறம் தையலுக்காக மேல ஒரு 1/2 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு கைக்கு மார்க் பண்ண வேண்டிய அளவுகள். இப்போ வந்து நீங்க வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு வந்து ஜாயின் பண்ணிக்க போறோம். இப்போ வந்து ரெடி அளவு விட்டுட்டு தையலுக்காக விட்டுருந்தோம் இல்லையா? அதில வந்துட்டு இந்த மாரி ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்குங்க. அதே மாரி ப்ளவுஸோட உயரத்துக்கு நம்ம தையலுக்காக விட்டுருந்தோம் இல்லையா? அந்த ஏரியால இந்த மாரி ஒரு லைன் போட்டுக்குங்க. இந்த மாரி நீங்க கை கட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எந்த மாரி சுருக்கமும் வராது. பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட்டு தைக்கும்போதே இந்த மாரி பெர்ஃபெக்ட்டா கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸி. பாருங்க, இந்த மாரி அக்குள் பகுதியிலருந்து
மேலே வந்து ப்ளவுஸோட ஒயரம் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 டாட்டும் வந்துட்டு ஜாயின் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் வரைஞ்சி விட்டிக்கலாம். ஸ்கேல் வச்சு லைன் வரைஞ்சி விட்டுட்டு, அந்த லைன் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை வந்து பாதியாக வந்துட்டு நம்ம சென்டரில் வந்து ஒரு டாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டேப் வச்சுட்டு டேப்பை 2ஆக ஃபோல்ட் பண்ணி கூட நீங்கள் சென்டரில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் இருந்து அந்த சென்டர் டாட்டில் இருந்துட்டு மேலே ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி அந்த ஒயரம் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஒரு 2 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த 3 ஏரியாவையும் தான் நம்ம ஜாயின் பண்ணி விட போகிறோம். பாருங்கள், நீங்கள் ரஃபாக வரைகிறதா இருந்தால் இந்த மாதிரி லைட்டாக இந்த 2 இன்ச்சு வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பித்து இந்த மாதிரி அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணோம்லே, அதிலேருந்து இந்த சென்டரில் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுவோம். அதில் கொண்டு போய் டச் ஆகி இங்கே அக்கிள் பகுதியில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுறணும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு வளைவு வரலை அப்படின்னா நம்ம ஸ்கேல் இதுக்கும் நம்ம கழுத்துக்கு அவங்களுக்கு எப்படி யூஸ் ஆச்சோ அது மாதிரி நமக்கு இந்த ஏரியாவிலும் ஸ்கேல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்ம கையோட உயரத்துக்கு ஒரு 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கும் சென்ட்ரு மார்க்கும் டச் ஆகிற மாதிரி ஸ்கேல் வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அப்படி இந்த ஸ்கேல் இப்படி திருப்பிட்டு அந்த 1/2 இன்ச்சு மார்க்கில் இருந்துட்டு நம்ம அக்குள் பகுதி மார்க் பண்ணோம் இல்லையா, அது 2யும் டச் ஆகிற மாதிரி வச்சு ஒரு லைன் ஸ்கேல் வந்து நகன்றாமல் நல்லா பிடிச்சிட்டு மார்க் பண்ணிக்கிங்க, வரைஞ்சி விட்டுக்குங்க. அவ்வளோதான், உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்லீவ் வந்து கிடச்சிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வரையும் போது இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி மறைச்சிடக்கூடாது. நீங்கள் அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இப்படி வரணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா அந்த ஏரியா மட்டும் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் தைக்கும்போது. அவ்வளோதான். இப்போ சைடில் வந்துட்டு ரெடி அளவு ஒரு மார்க்கிங்கும், நமக்கு தையலுக்காக பின்பக்கம் எவ்வளோ விட்டுருந்தீங்களோ அந்த ஒரு மார்க்கிங்கும் எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கையை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி ஆழம் எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நல்லாவே இந்த மாதிரி 4 இன்ச்சு வெட்டி விட்டிக்குங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், பின் பக்கம் நான் திருப்பி காட்டுறேன். உங்களுக்கு ஸ்லீவோட வளைவு வந்து அழகாக தெரியும். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் பேப்பரில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சரியாக வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அந்த அளவுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு கட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வந்து இதே பேப்பர்லேயே வந்து முன்பக்கம் ஆழம் எடுக்கிறதையும் பழகிக்கலாம். நம்ம வந்து உயரத்தில் ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதையும் இந்த சென்டர் டாட் போட்டோம் இல்லைங்களா, அதையும் டச் ஆகிற மாதிரி ஸ்கேல் வச்சு இப்படி ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம். திரும்ப இந்த ஸ்கேலை வந்து திருப்பி வச்சு அந்த சென்டர் டாட்டும் அக்குள் பகுதிக்கு ஒரு லைன் வரைஞ்சோம் இல்லைங்க, அந்த லைனையும் டச் ஆகிற மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம். வந்து அந்த டாட் டச் ஆகிற மாதிரி வச்சோம். ஆழம் எடுக்கிறதுக்கு அந்த லைன் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கிறோம். இதுதான் வந்துட்டு நம்ம ஆழம் எடுக்கிறது. நீங்கள் வந்துட்டு இது வந்து 38 சைஸ் வந்து கொஞ்சம் சதையாகவே இருப்பாங்க. அதனால் நீங்கள் 1/2 இன்ச்சு எடுத்தாவே போதும். ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களா இருந்தால் நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு சென்டரில் எக்ஸ்ட்ரா போட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம ஆழம் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஆழம் எடுத்தாலே உங்களுக்கு போதுமானது. பின் பக்கம் கட்டினா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த அளவு மட்டும் நீங்கள் ஆழம் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு சுருக்க வராமல் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்காங்கன்னா இந்த சென்டர் பாயிண்டில் உள் பக்கம் ஒரு 1/4 இன்ச் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்து கை வந்து எப்படி கட் பண்ணணுன்ட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ வந்து இதை வந்து கிளாத்தில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே கிளாத்தில் ஒரு ரீகப் பார்த்துடலாம். கிளாத் வந்து பின்பக்கம் வெட்டினதுக்கு ஆப்போசிட் சைடு வந்துட்டு இந்த மாதிரி கிளாத்தை வந்து 4ஆக மடித்து போட்டுக்கிட்டேன். கிளாத் கரெக்டான அளவு இருக்கிறதுனால நான் எக்ஸஸாக மடிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாகவே 4ஆக மடிச்சுக்கிட்டேன். கீழே வந்து ராய்ஸை சரி பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிட்டேன். கீழே கை வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சில் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிட்டேன். அதில் கொண்டு வந்து அளவு ப்ளவுஸோட பின்பக்கம் கை வந்து தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபஸ்ட் வந்து கையோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து கையோட உயரம் தையல் கிட்ட ஒரு மார்க்கும் அது மேலே ஒரு 1/2 இன்ச்சில்
தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து அடிக்கை அக்குள் பகுதியில் ஒரு மார்க்கு, தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ப்ளவுஸோட உயரத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி அடிக்கை அக்குள் பகுதி எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸோட உயரத்துலையும் அக்குள் பகுதியும் மார்க் பண்ணியிருந்ததை இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக டேப் வச்சு இந்த லைனோட சென்ட்ரு பகுதியை வந்து மார்க் பண்ணிக்கலாம். சென்ட்ரு பகுதியிலேருந்து மேலே பார்த்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. கையோட உயரத்தில் ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து இந்த வளைவு வரைகிற ஸ்கேல் கேவ் ஸ்கேல் வச்சுட்டு மேலே இந்த 2 இன்ச்சும் சென்டரில் இந்த 1/2 இன்ச் மார்க்கும் ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு வளைவு வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் இந்த 1/2 இன்ச்சும் அக்குள் பகுதிக்கு மார்க்கிங்கும் இணைக்கிற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸ்கேல் வந்து ஆடிடாமல் கரெக்டாக வச்சுட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு சைடில் வந்துட்டு ரெடி அளவில் வந்து ஒரு லைன் போட்டுக்குங்க. ப்ளவுஸோட பின்பக்கத்துக்கு வந்து எந்த அளவுக்கு தையல் கிட விட்டுருந்தீங்களோ அதே ஏரியா சைடில் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க. 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கிறத விரித்து போட்டுக்கோங்க. வந்து 2 ஃபோல்டிங் இருக்கும். இதில் ஒரு சைடு வந்துட்டு ப்ளவுஸோட முன்பக்கத்துக்கு ஆழம் எடுக்க போகிறோம். நம்ம பேப்பரில் சொன்ன மாதிரியே தான் மேலே அந்த 2 இன்ச்சு மார்க்லையும் இந்த சென்ட்ரு டாட் மார்க்லேயும் இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சென்ட்ரு டாட் மார்க்லேயும் அந்த அடிக்கைக்கு ஒரு லைன் போட்டோம் இல்லைங்களா, அந்த லைனையும் ஜாயின் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டுக்குங்க. அவ்வளோதான். இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் தூக்குன மாதிரி இருக்கும். அதனால் மேலேருந்து இப்படி வளைச்சி கொண்டு போகணும். இருங்க, நான் உங்களுக்கு வெட்டியே காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வெட்டும் போது இந்த இடம் தூக்குன மாதிரி இருக்கும். தச்சு போடும்போது அந்த இடத்துல லைட்டாக ஒரு தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்படி வெட்டும் போதே லைட்டாக இந்த மாதிரி வளைச்சி கொண்டு போயிடணும். அப்போ உங்களுக்கு வளைவு கரெக்டாக இருக்கனால தைக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியும் தூக்கியிருக்காமல் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். முன்பக்கம் கால் எடுத்த ஒரு நாச்சு போட்டு அடையாளம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சைடு தையலுக்கும் ஒரு நாச்சு போட்டு அடையாளப்படுத்திக்கங்க. பாருங்கள், உங்களுக்கு மடித்து போடும்போது தெரியுது எந்த அளவு ஆழம் எடுத்துருக்கோன்னு. இந்த அளவுக்கு ஆழம் எடுத்தாலே உங்களுக்கு சுருக்கமே இல்லாமல் வந்துடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சரியாக அந்த கை வர்ற அளவுக்கு பேப்பர் வச்சுட்டு நீங்கள் திரும்ப திரும்ப வெட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.